இந்த கவிதையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இறுதியில் ஒரு கேள்வி இருக்கிறது, அதுல சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனும் இருக்கு. நான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேன், குடும்பம் எல்லாம் படுத்த மாட்டேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கு, அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். அவன், கவிதையின் தலைப்பு அவன். இதுவே என் இறுதி கவிதை என சொன்னான் அவன். சொன்னதை சொன்னபடி செய்வதால் அவன் மனிதன் அல்ல. சொன்னதை சொன்னபடி செய்வதால் அவன் மனிதன் அல்லன். புரிந்து கொள்ளுங்கள், அவன் ஒரு அடடே ஆச்சரியக்குறி. எத்தனை மணிக்கு ஆச்சு யாருக்கும் விடை தெரியவில்லை. அவன் இறந்தும் இறந்திருக்கலாம். உங்களுக்கு விடை தெரிந்தால் கோடிட்ட இடத்தை கவிதையால் நிரப்புக. அவன் இறப்பை பற்றி கவலைப்படுபவன் அல்ல. ஆனாலும் அங்கு ஒரு இறப்பு நேர்ந்திருந்தது. அவன் அத்தனை எளிதில் கண்ணீர் உதிர்ப்பவன் அல்ல. ஆனாலும் தரை அங்கு நனைந்திருந்தது. பாவம்ல என்ற வார்த்தைகளோடு அவன் மரண செய்தியை நீங்கள் அணுக வேண்டாம். அவனுக்கு தெரிந்தால் பெருங்கோபம் கொள்ளக்கூடும். பெருங்கோபத்தில் உங்களையும் கூட கொள்ளக்கூடும். கீதையோ 50 Shades of Greyவோ அவன் அனைத்திற்கும் ஆசை கொண்டான். அனைத்தையும் கவிதையாக்கினான். அவன் கடவுளானான், இறுதியில் கவிதையும் ஆனான். உங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்ட பெயர்தான் அவனுக்கு. நீங்கள் தேடிட வேண்டிய அவ்வப்போது புனைப்பெயருக்குள் ஒளிந்து கொள்வான். அவனை பிடித்திருந்தால் அவனை பிடித்திருக்கும் உங்களுக்கு. அவனை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. நீங்கள் அவனோடு ஒரு நீண்ட உரையாடலை கொண்டிருக்க வாய்ப்புண்டு. நீங்கள் அவனோடு பழகி இருக்க வாய்ப்புண்டு. உங்களை புரிந்தவனாய் அவன் உங்களை நெருங்கி இருக்கவும் வாய்ப்புண்டு. அத்தனையும் தெரிந்திருந்தும் நீங்கள் அவனை தவறவிட்டிருக்கவும் வாய்ப்புண்டு. கொலைப்பள்ளி எண்ணி நீங்களோ நானோ யாரும் பயம் கொள்ள வேண்டாம். யார் பள்ளியோ யார் பிள்ளையோ பாவ மன்னிப்பு அவனுக்கு ஒரு போதை பொருள். இத்தனை பழக்கமில்லை என்றாலும் இன்று தெரிந்திருக்கும் அவனை உங்களுக்கு இப்போது சொல்லுங்கள். அந்த இறுதி 7 நிமிடத்தில் அவன் சில வார்த்தைகள் எழுதியிருந்தால் அது கவிதையா, சரிதையா, கொடையா, விடையா, இல்லை மரண வாக்கு மூலமா? நன்றி, வணக்கம்.